அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச். நேற்றைக்கு கரூர்ல நடந்த அந்த கொடூரமான சம்பவம் அப்படியே நெஞ்சு பதைக்குதுங்க. எத்தனை சிறுவர் சிறுமியர் பெண்கள் இப்போ தண்ணில முழுகிறோம் அப்படின்னா கூட வெறும் அந்த மூச்சு விட முடியாது அப்படின்ற ஒரு கஷ்டம் மட்டும்தான். ஆனா இந்த மாதிரி நெரிசல்ல சிக்கி மற்றவங்க நம்ம மேல ஏறி ஓடுறாங்க, மிதிபடுறோம் அப்படின்னும் போது அந்த பெயின் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா, வழக்கம் போல என்ன பண்ணுவாங்க, இவங்க அவங்கள கை காமிப்பாங்க, அவங்க இவங்கள கை காமிப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, நாங்க கேட்ட இடத்த ஒதுக்கல, இது சின்ன இடமா கொடுத்துட்டாங்க, பெரிய இடத்த கொடுக்கல, தகுந்த போலீஸ் பாதுகாப்பு இல்லை, கொஞ்சோண்டு பேர் தான் வந்திருந்தாங்க அப்படின்னு இந்த தரப்புல இருந்து சொல்ல போறாங்க. அந்த தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க, உங்க கட்சிக்கு வந்த தொண்டர்கள் சரியா நடந்துக்கல, அது மேல இது மேல எல்லாத்திலையும் ஏறி நின்றாங்க, அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு அந்த தரப்புல இருந்து பதில் சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் பழசையெல்லாம் நோண்டி பார்த்து அந்த மெரினால நடந்த ஏர் ஷோ அதுக்கு யார் பொறுப்பு ஏத்துக்கிறது அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த தரப்புல இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தரும் பழசு புதுசு அப்படின்னு குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த டெக்னிக்கல் அண்ட் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் தள்ளிட்டு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அதை நாம இன்னைக்குதான் யோசிக்க போறோம். முதல்ல இந்த தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் அதை ஒரு கட்சியாவே பார்க்கலங்க. முழுக்க முழுக்க ஒரு ரசிகர் மன்றம், ஃபேன் ஷோவா தான் அதனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கு. அது தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ இன்னும் அந்த சினிமாவில் ஹீரோ கிளைமேக்ஸில் பஞ்ச் டைலாக் பேசுவார் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கார். அவருக்கு அரசியல் பற்றின ஒரு புரிதலும் இல்லை. இந்த கொள்கை இவங்கெல்லாம் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்றாரு. யாராவது ஒருத்தர் சரி ரைட்டு இந்த கொள்கையை பற்றி ஏதாவது விளக்கம் கொடுங்கன்னு கேட்டால் அவரால் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா நாமக்கல் கவிஞர் அவருடைய பெயர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அப்படின்றதையே அவர் எழுதி வச்சிருக்க பேப்பர்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுது. எந்த ஒரு விஷயத்தையும் இதுல வேற சொல்லுவாங்க, தன் பெயரையே அவர் பேப்பரை பார்த்து தான் படிச்சார் அப்படின்னு. எல்லாமே எழுதி கொடுத்ததை படிக்கிற நிலைமையில தான் இருக்காரே தவிர சொந்தமா அவர் எதுவும் பேசுறதா தெரியல. அப்புறம் இவரெல்லாம் பதவிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அப்ப எடுப்பார் கைப்பிள்ளையா தான் இருப்பாரு. இன்னைக்கு அவருக்காக இவ்வளவு கூட்டம் கூடுகின்றது பாருங்க. இது தமிழகத்திலேயே இதுவரைக்கும் யாருக்குமே இல்லாத செல்வாக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். அவங்கெல்லாம் கட்சி தொண்டர்களா நான் பார்க்கல, வெறும் ரசிகர்கள் மட்டும்தான். இன்னைக்கு அவங்கெல்லாம் வராங்களே, அவங்கெல்லாம் என்ன தாவேகாவுடைய கொள்கையெல்லாம் பார்த்து ஆஹா இந்த கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர் சினிமாவில் நடிக்கிறார், ஹீரோவா நடிக்கிறார், பஞ்ச் டைலாக் பேசுறார், 10 பேரை புரட்டி அடிக்கிறார், டூயட் பாடுறார். அதனால அவர் எனக்கு பிடிச்சிருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமாக்கள்லாம் நல்லா இல்லை இது சொதப்பல் அப்படின்னு யாராவது விமர்சனம் பண்றாங்கன்னா உடனே அவங்க ரசிகர்கள்லாம் வரிஞ்சு கட்டிங்கன்னு வந்துடுறாங்க. ஒரு அந்த நடிகருடைய ரசிகனா பாரு அப்படின்னு. அப்ப ரசிகர்களுக்கு மட்டும்தான் அந்த நடிகர்னா அவங்க ரசிகர்களுக்கு மட்டும்தான் படம் எடுக்கிறாங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ நீங்க இந்த நடிகர் ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகர் அப்படின்னு சொன்னா அந்த மூளையை கைட்டு தூக்கு போட்டுடணும், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நம்ம ஹீரோ வந்துட்டாருப்பா, ஆர் ஃபார் தட் மேட்டர் ஹீரோயின், அதனால அதை அப்படியே பார்த்து கை தட்டிட்டு போனோம், எதுவுமே யோசிக்க கூடாது. அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப சினிமா எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் அரசியலுக்கு வராரா, அவர் எனக்கு பிடிச்ச ஹீரோ, அவர் எங்க வந்தாலும் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு. சரி, இது அரசியல் கட்சி கூட்டம்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைகளை எல்லாம் அந்த அரசியல் கட்சி கூட்டத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இதே இடத்துலதான் சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக சார்பிலையும் பொதுக்கூட்டம் நடைபெற்று இருக்கின்றது. எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா அங்க வரவங்கள்லாம் அரசியலுக்காக வருகின்றார்கள். உடனே சார் காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம், சரி ரைட்டுங்க, அப்படியே நீங்க சொன்னாலுமே யாருமே சின்ன குழந்தைங்க, இந்த கர்ப்பிணி பெண்கள் இவங்களெல்லாம் கூட்டு வருது கிடையாது. அந்த அளவுக்காது ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே அவங்க காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கூட்டி வருகின்ற நிர்வாகிகளுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, அரசியல் புரிதல் இருக்கின்றது, யார் யாரெல்லாம் கூட்டத்துக்கு கூட்டுட்டு வரணும் அப்படின்னு. ஆனா இங்க எதுவுமே இல்லையே. யார் ஒன்னா வரலாம், சின்ன குழந்தைகள்லாம், அதுவும் 12 மணிக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வராரு. சொல்லுவாங்க தலைவர்னா
எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக வராரோ அந்த அளவுக்கு பெரிய தலைவர் அப்படின்னு. எதுக்கு இந்த தேவையில்லாத நெரேட்டிவ்னு எனக்கு புரியல. இத்தனை மணிக்குன்னா இத்தனை மணிக்கு வந்தாகணும். எத்தனை மணிலேருந்து அவங்க அங்கே காத்துட்டு இருக்காங்க? இப்போ இவருக்கு மட்டும் மத்திய அரசாங்கத்திலேருந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் தனியாக இவர் பவுன்சர் வச்சிருக்காருல. தன்னுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர் தன்னை பார்க்க வர தொண்டர்கள் ரசிகர்கள் வாடவர் அவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத கொஞ்சமாவது யோசிக்கணுமா வேணாமா? அப்ப அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செஞ்சிருக்காங்க? இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரியான சந்திப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நாமளே நிறைய செய்திகள் படிச்சிருக்கோம். அந்த பேரிகேடு வச்சுட்டு அதுலலாம் கிரீஸ் தடவினாங்க. அந்த பேரிகேடை தாண்டி உடைச்சிட்டு போன போட்டோக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்க அந்த வீடுகள், கோவில் மேலே, அந்த கோவில் மதில் சுவரில், அந்த கோபுரத்து பக்கத்தில் அங்கெல்லாம் ஷூ செருப்பு போட்டு ஏறி நின்ற படங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் இவர் ஒரு ஹீரோன்றதுனால ஒரு சினிமா ரசிகரா, ஒரு ஹீரோவுடைய ரசிகரா வந்திருக்காங்களே தவிர தயவு செஞ்சு அவங்கெல்லாம் கொள்கைக்காக வந்தாங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்போ நீங்க ஒரு ஹீரோ, வரவங்கெல்லாம் உங்களுடைய ரசிகர்கள் அப்படின்னும் போது அவங்கள கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு? இதில் வேற இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இவர் போகின்ற இடத்துக்கெல்லாம் 1000 போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு. காவல்துறைக்கு வேற வேலையே கிடையாது. இவங்க பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு மீட்டிங் அப்படின்வாங்க, அதுவும் வீக்கெண்டில். இவங்க ரசிக கண்மணிகள்லாம் வருவாங்க. அவங்க காம்பவுண்ட் சுவரில் ஏறுவாங்க, கோயில் சுவரில் ஏறுவாங்க, கிரீஸ் தடவிந்தா கூட பேரிகேடில் ஏறி தொங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம தான் பார்த்தோமே, அந்த வேன் வரும்போது பைக்கில் சுற்றி வராங்க. அதில் ஒருத்தர் ஏதோ இடித்து கீழே விழுந்ததையும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். ஏன் கட்சியிலேயே அறிக்கை கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் அது மேலே ஏறக்கூடாது, இது மேலே ஏறக்கூடாது, அந்த கேரவான் வரும்போது பின்னாடியே யாரும் வரக்கூடாது அப்படின்னு. அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, உங்களுடைய ரசிகர்களை உங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாது. 1000 போலீஸை கொண்டு வச்சா மட்டும் சரி. நான் கேட்குறேன், இப்போ இந்த மாதிரி உங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு வராங்க. அப்போ அந்த 1000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? பிடிச்சி தள்ள முடியுமா? அப்போ தள்ளுமுள்ளு நடக்கும். அப்போவும் அந்த ஒரு நெரிசல் நடக்குமா நடக்காதா? ஆனால் இது வரைக்கும் திமுக, அதிமுக, பாஜக, விசிக, காங்கிரஸ் பெருசா பொதுக்கூட்டம் போட்டதா தெரியல. மற்ற கட்சிகள்லாம் பல இடங்கள்ல பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க, லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. சொல்லலாம் இவங்க கூட விக்கிரவாண்டியில போட்டாங்க, அங்க போட்டாங்க அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி கூட்ட நெரிசல், தள்ளு முள்ளு, இதையெல்லாம் செல்வாக்கோட அடையாளமா சில பேர் நினைக்கிறாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அப்போ தன்னுடைய ரசிகர்களுடைய பாதுகாப்பு, அதுல ஒரு தலைவர் அக்கறை வைக்க வேணாமா? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தீர்கள்? இப்போ இதுக்கு முன்னாடி அந்த பேரிகேட்லாம் வச்சிருந்தாங்க, கிரீஸ் எல்லாம் தடவினாங்க. அந்த பேரிகேடுக்கு அண்ணாண்ட பக்கம் பவுன்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்போ மேடை போட்டுருந்தாங்க, சேரெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அதுல வேற பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல அந்த சேரெல்லாம் உடச்சு போட்டாங்க அப்படின்னும் சில வீடியோக்கள். இல்ல இது பர்பட்டடா யாரோ சொல்லி கொடுத்து செஞ்சாங்க அப்படின்னு இன்னொரு தரப்புல இருந்து. சரி, வாடவர் இருந்துட்டு போட்டோம். அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது தானே. இப்போ நீங்க ஒரு வேன் மேல ஏறி நின்றுட்டு பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அதை சுத்தி கூட்டம் இருக்கும். இப்ப அந்த வேன் கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ போகணும் அப்படின்னு சொன்னா எங்க இடம் இருக்கும் எனக்கு சொல்லுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் காலங்களில் அரசியல் தலைவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி வேன்ல சுற்றுப்பயணம் போறது, பிரச்சாரம் பண்றது அப்படின்றது காலங்காலமாக நடந்துட்டு வருதுங்க. ஜெயலலிதா அவர்களுக்கோ இல்லை கலைஞர் அவர்களுக்கோ இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கோ இவங்கெல்லாம் வேன்ல போகும்போது வராத கூட்டமா இவருக்கு வந்துட போகுது. அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரலையே, இவருக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வருது. நீங்க 1000 காரணம் சொல்லுங்க. இதுல சதி நடந்து விட்டது, இது மாதிரி யாரோ ஊடுருவி விட்டார்கள் அப்படின்லாம் கூட குறை சொல்லிட்டு போங்க. உங்க ரசிகர்கள் அப்பதான் பாக்குறோம் அந்த வீடியோக்கள் எல்லாம், அதை மேலே ஏறுறது, கீழே இறங்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா அப்போ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அப்படின்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கோ இல்லை காவல்துறைக்கோ இதெல்லாம் பொறுப்பே இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இவர் போகிற இடத்துலலாம் ரசிகர்கள் கூட்டம் எவ்வளோ வருது, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, கிரீஸ் தரவின பேரிகேட் மேலேயே எகிரி குதிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக காவல்துறைக்கும் நன்றாகவே தெரியும்.
அப்போ இவங்களே வந்து 10,000 அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அதுக்கு நிறைய பேர் தான் வருவாங்க அப்படின்றத அவங்க முன்கூட்டியே உணர்ந்து அந்த இடம் போதுமா, ஆக்சசிபிலிட்டி இருக்கா, ஒரு அவசரம் அப்படின்னா வந்து அந்த வெளில போறதுக்கோ இல்லை உள்ள வர்றதுக்கோ அதெல்லாம் சரியா இருக்கா, இதையெல்லாம் பார்த்து அந்த இடம் பத்தலைன்னா நீங்க 10,000ன்றீங்க, அப்போ எப்படியும் ஒரு 20,000 வரும், இந்த இடம் சரியில்லை வேற இடம் அப்படின்னாவது சொல்லியிருக்கணும். இல்லைங்க இவங்க வந்து ஏதாவது தடை சொல்லிட்டே இருக்காங்க, அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா கரெக்டுங்க, சரியான காரணம் இருந்ததுன்னா அவங்க கோர்ட்டு கூட போட்டோமே, என்ன பண்ண முடியும்? பாருங்க, இதுதான் ரீசன். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எடுத்துக்கங்க, இத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு மேல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அதனால இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத வச்சு இதுக்கு பிறகு என்ன நடக்கலாம் அப்படின்றதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு பேர் தான் முன்னெச்சரிக்கை அப்படின்றது. ஒவ்வொன்றும் நடந்த பிறகு அதுலேருந்து பாடம் கத்துக்கிறதுக்கு பேரு என்னன்னு சொல்றது நான். இதுல இன்னும் பல விஷயங்களும் அரங்கேறி இருக்கின்றன. பக்க அரசியல், வேற ஒன்றும் கிடையாது. இதுல ஒருத்தங்க வந்து ஏர்போர்ட்ல வேக வேகமா ஓடுறாங்க கையில பை எடுத்துக்கின்னு. ஏன்னா அவசரமா கரூர் போனோமா, எப்படி இங்கேருந்து கரூருக்கே ஓடி போறோமா, நம்ம இங்கேருந்து போயிட்டு செக்இன் முடிஞ்சு ஃப்ளைட்ல ஏறி உக்காந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டு தான், ஃப்ளைட்டுக்குள்ள நம்ம ஓட முடியாது, அந்த என்ஜின் ஓடும், ஃப்ளைட்டு போய் இறங்கும், அதுக்கப்புறம் அங்கேருந்து காரில் மறுபடியும் அந்த இடத்துக்கு போனோமே தவிர இங்கே அந்த ஏர்போர்ட்டில் கடகடன்னு ஓடுறதுனால என்ன ஆகிட போகுதுன்னு எனக்கு புரியல. அடுத்தது இன்னொருத்தர் ஓன்னு அழறார். சரி, இந்த மரக்காணம், கள்ளக்குறிச்சி அப்பெல்லாம் இந்த அழுக வரல. தாவேகாவுடைய அந்த மீட்டிங்ல மரணம் அப்படின்னும் போது மட்டும் இவ்வளோ கண்ணீர் வருகின்றது. அங்க நடந்த மரணத்துக்கெல்லாம் ஒரு சொட்டு பார்க்கலையே நாங்க. இதுக்கு மட்டும் தானே இவ்வளோ அழுகை வருகின்றது. ஆனா அது அழுகையானே தெரியல. இதுதான் அரசியல். பட் அரசியல் கட்சிகள் அப்படித்தான் செய்வாங்க. அதையெல்லாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை. பட் இன்னும் அவங்க ரசிகர் மன்ற ஷோ மாதிரியே நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? தாவேகா வந்து தங்கள் கட்சியை எப்படி முன்னெடுத்து செல்வது அப்படின்றத பத்தி யோசிக்க வேண்டிய தருணம். வெறும் அந்த ஹீரோ அப்படின்ற ஒரு இமேஜை வச்சு மட்டுமே வந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா ஜனங்கள் எல்லாம் வெறும் அந்த விசில் அடிக்கிற, கைத்தட்டுற, லாஜிக் இல்லாம படம் எடுத்தாலும் அதை ஆஹா ஓஹோன்னு புகழ்கின்ற ரசிகர்களா மட்டுமே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அது அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பா இருக்கும். இன்னைக்கு இந்த சினிமா நடிகர்கள் பின்னாடி பொதுமக்கள் ஓடுவது அப்படின்றது இதனோ சொல்றாங்க, அப்படியே தமிழகமே அவர் பின்னாடி ஓடுதுன்னு. அது அப்படி கிடையாதுங்க. அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க, மேக்சிமம் ஒரு 35% இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் வந்து இந்த எத்த தின்னா பித்தம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு அரசியல்வாதிகள் பின்னாடி போனமே தவிர சினிமா நடிகர்கள் பின்னாடி போறது சரியா? இதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு சைக்கிள் திருடு போயிடுச்சின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அவங்க வந்து நடவடிக்கை எடுத்து சரிங்க நாங்க தேடிட்டு இருக்காங்க, கிடைச்ச பிறகு சொல்றாங்க கூடிய சீக்கிரமே அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். ஆமா இதுவே ஒரு பழைய சைக்கிள் அப்படின்ட்டு ரைட்டுங்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்கன்னு சொன்னா அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ஒரு முட்டை மந்திரம் வைக்கிறாரா, வெத்தலையில மை போட்டு பார்க்கறாரா அப்படின்னு நாம போவோம். அட்லீஸ்ட் அதுவாது ஒரு பிலீஃப் ரிலேட்டடா இருக்கு. ஆனா சைக்கிள் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு டெய்லராண்ட போய் நம்ம சொல்லுவோமா, இல்ல ஒரு பிளம்பர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா, போலீஸ் வந்து கண்டுபிடிக்கலங்க அதனால நான் வந்து அந்த எலக்ட்ரீஷியன் கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு, இப்படி நம்ம யாராவது பேசுறோமா? அப்போ இந்த அரசியல்வாதி சரியில்லை அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்றாக இன்னொரு அரசியல்வாதி கிட்ட தான் நம்ம போய் நிக்கணுமே தவிர ஒரு சினிமா நடிகர், டைரக்டர் இப்படி இவங்க கிட்ட போய் நின்றோம்னு சொன்னா அப்புறம் நம்மள என்ன சொல்றது? உங்களை ஒரே கேள்வி கேட்கவா? உங்க பையன் அடுத்த வருஷம் +2 போறான் அப்படின்னு வச்சுப்போம். ஐயோ நல்ல மார்க் எடுக்கணுமே, வந்து இன்ஜினியரிங்கோ மெடிசனோ வாடவர் அதுல வந்து சீட்டு கிடைக்கணுமே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கும். அப்போ பையனை எங்கேயா டியூஷன் சேர்க்கணும். சரிங்க, நீங்க வந்து அது பிரைவேட் ஸ்கூலோ கவர்மெண்ட் ஸ்கூலோ வாடவர் அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு போதலை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அவனை இன்னும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னா எங்க பக்கத்து வீட்டில் ஒரு சினிமா டைரக்டர் இருக்காரு, அவர் ஆண்ட டியூஷன் அனுப்புறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? இல்லை ஏத்த வீட்டில் வந்து அந்த ஹீரோ நடிகர் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் டியூஷன் விடுறேன்னு யாராவது சொல்லுவீங்களா? ஏங்க உங்க புள்ள படிப்புக்கு மட்டும் நீங்க அவங்கள நம்ப மாட்டீங்க,
ஆனா இந்த படிப்பிலிருந்து பொருளாதாரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய பொறுப்புல இருக்கின்ற அந்த முதலமைச்சர் பதவியில மட்டும் ஒரு சினிமா நடிகரை டைரக்டர் கொண்டு போய் ஈஸியா உட்கார வச்சு விடுவீங்க. நல்லா இருக்குல்ல இந்த நியாயம்? எவனோ ஒரு ஆளு ஒரு தெருவிளக்கடியில் ரொம்ப நேரம் இதோ தேடிட்டு இருந்தானா. பக்கத்தில் வந்து கேட்டாங்க, என்னப்பா தேடுற அப்படின்னு. இல்லைங்க, ஒரு 10 ரூபா நோட்டு வச்சிருந்தேன், விழுந்துச்சு. கூட வந்தவங்களும் சேர்ந்து தேடுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. என்னப்பா நாங்கள் இவ்வளோ நேரம் தேடிட்டோம், ஒன்றும் காணுமே, எங்கே தான் விட்ட யோசிச்சு சொல்லுனோடனே அந்த ஆள் சொன்னானா, இல்லை அடுத்த தெருவில் தொலைச்சிட்டேன். ஏன்னா அடுத்த தெருவில் தொலைச்சிட்டு இங்கே வந்து தேடுறேன். இல்லை அந்த தெருவில் விளக்கு இல்லை, அதனால வெளிச்சம் இல்லை, இருட்டா இருக்குது, இங்கே தான் வெளிச்சம் இருக்குது, இங்கே வந்து தேடுறேன்னு சொன்னானா. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்றைய அரசியல் பிடிக்கல, அரசியல்வாதிகள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்காக மாற்றம் இன்னொரு அரசியல்வாதி மூலமாகத்தான் வர வேண்டுமே தவிர ஒரு டீசரு, ட்ரெய்லரு, ஃபர்ஸ்ட் லுக்கு, இந்த மாதிரி பஞ்சு டைலாக் இப்படிலாம் பேசிட்டு இருக்க ஒரு சினிமா ஹீரோ கிட்டேருந்து அந்த மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லாவற்றுக்கும் அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்ன இல்லையா, இந்த முட்டாள் ஜனங்களாகிய நாம தான் அதுக்கு பொறுப்பு நண்பர்களே. மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். வணக்கம்.